செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ் மற்றும் நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. இனி நேரடியாக செய்திகளை பார்க்கலாம். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் மேக்சிஸ் நிறுவன தலைவர் ஆனந்த கிருஷ்ணன், இயக்குநர் ரால்ஃப் மார்ஷலுக்கு பிடிவாரண்ட். மலேசியாவில் உள்ள இருவருக்கும் பிடிவாரண்ட் பிறப்பித்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி OP ஷைனி உத்தரவு. முன்ஜாமீன் கோரிய மாறன் சகோதரர்களின் மனு அக்டோபர் 18ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் அறிவிப்பு. தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராகாததால் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சரின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அப்பல்லோ மருத்துவமனை விளக்கம். 2வது நாளாக அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை. மருத்துவ அறிக்கையை வெளியிட்டது சென்னை அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம். முதலமைச்சர் ஜெயலலிதா காலை வழக்கமான உணவை உட்கொண்டதாகவும் மருத்துவமனை தகவல். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலம் குறித்து அமைச்சர்கள் 2வது நாளாக விசாரிப்பு. முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்ததாக தகவல். விரைவில் குணமடைய தமிழகம் முழுவதும் அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள் சிறப்பு பிரார்த்தனை. முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் குணமடைய தலைவர்கள், நடிகர்கள் வாழ்த்து. ட்விட்டரில் முதலமைச்சர் குணமடைய வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த். விரைவில் நலமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் ட்விட்டரில் வாழ்த்து. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம். பொதுமக்கள் மற்றும் அதிமுக தொண்டர்களுக்கு செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி வேண்டுகோள். மேல் சிகிச்சைக்காக முதலமைச்சர் சிங்கப்பூர் செல்வார் என கூறப்படுவதில் உண்மை இல்லை எனவும் CR சரஸ்வதி விளக்கம். முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண குணமடைய வேண்டி பல்வேறு கோவில்களில் 2வது நாளாக அதிமுகவினர், பொதுமக்கள் சிறப்பு வழிபாடு. திருவாரூர் அக்ரஹாரம் பகுதியில் உள்ள லட்சுமி நாராயணன் பெருமாள் கோவிலில் 13 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வழிபாடு. முதல்வர் குணமடைய வேண்டி தேவாலயங்கள், பள்ளி வாசல்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள். சம்பா சாகுபடிக்காக கல்லணையில் இருந்து காவிரி நீர் திறப்பு. 12 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என அறிவிப்பு. தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்பு. கல்லணை திறக்கப்பட்டதற்கு டெல்டா விவசாயிகள் வரவேற்பு. காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றியது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி AK கங்குலி கருத்து. உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் செயல்படுவது தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் எனவும் எச்சரிக்கை. காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழகத்தை பின்பற்றி நடவடிக்கை மேற்கொள்வோம். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக கர்நாடகம் செயல்படுவதாக கருத்து. கர்நாடகாவில் உள்ள தமிழர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை சித்தராமையாவுக்கு உள்ளதாகவும் நாராயணசாமி பேட்டி. பொதுத்துறை நிறுவனங்களை மத்திய அரசு முடக்குவது பொருத்தமாகாது. திமுக தலைவர் கருணாநிதி விமர்சனம். சேலம் உருக்கு ஆலையை தனியாருக்கு தாரை வார்க்கும் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட வலியுறுத்தல். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை எண்ணி பார்த்து நடவடிக்கை மேற்கொள்ள கருணாநிதி வேண்டுகோள். நாட்டின் பொருளாதார துறையில் முதலாளித்துவத்தையும் சிந்தனை தளத்தில் இந்துத்துவாவையும் வெகு வேகமாக புகுத்தி வருவதாக புகார். கோவையில் இந்து முன்னணி பிரமுகர் சசிகுமார் இறுதி ஊர்வலத்தின் போது வன்முறை. இந்து அமைப்புகளைச் சேர்ந்த 108 பேரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக கோவை மாநகரில் 63 பேரும், புறநகரில் 45 பேரும் கைது. அமைதி திரும்ப பாதுகாப்பு பணியில் 2000 போலீசார் குவிப்பு. கோவையில் இந்து முன்னணி நிர்வாகி கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம். கூடலூரில் அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதி. பந்தலூரில் கடைகள் அடைக்கப்பட்டதுடன் ஆட்டோ, ஜீப் உள்ளிட்ட சுற்றுலா வாகனங்கள் இயக்கப்படாததால் சுற்றுலா பயணிகள் பரிதவிப்பு. வளர்ச்சி மற்றும் வாழ்வாதாரத்தின் சின்னமாக திகழும் கோவை நகரத்தை வன்முறை நகரமாக மாற்றும் சதிக்கு துணை போகக்கூடாது. பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். வன்முறைகளுக்கு காரணமானவர்களை கைது செய்வதுடன் கோவையை அமைதி நகரமாக பராமரிக்கவும் கோரிக்கை. கோவையை வளர்ச்சிக்கான நகரமாக உருவாக்க அனைவரும் துணை நிற்கவும் ராமதாஸ் வேண்டுகோள். ராம்குமார் தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி காங்கிரசார் போராட்டம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காங்கிரஸ் கட்சியின் SC/ST பிரிவு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் போராட்டம். ராம்குமார் மரணத்துக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் எனவும் காங்கிரஸ் வலியுறுத்தல். திருவள்ளூர் அருகே குடும்ப வறுமையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தீக்குளித்து தற்கொலை. போதிய வருமானம் இல்லாததால் நேரிட்ட விபரீதம். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு.
சென்னை மௌலிவாக்கத்தில் ஆபத்தான நிலையில் உள்ள 11 மாடி கட்டிடத்தை இடிக்கும் பணிகள் ஒத்திவைப்பு. 100 மீட்டர் சுற்றளவில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற அறிவுறுத்தல். வீட்டை விட்டு வெளியேறுபவர்கள் மௌலிவாக்கம் ஊராட்சி அலுவலகத்தில் தங்கிக் கொள்ள ஏற்பாடு. கோவையில் ஹவாலா பணம் கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவம். கைது செய்யப்பட்ட காவலர்கள் 3 பேரும் 7ஆம் தேதி வரை சிறையில் அடைப்பு. ஹவாலா பணத்தை குறிவைத்து இதுவரை நடத்தப்பட்ட 11 கொள்ளை சம்பவங்களில் காவல் ஆய்வாளர் முத்துக்குமாருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்தம். டீசல் மானியத்தை 1500 லிட்டரிலிருந்து 3000 லிட்டராக உயர்த்த வலியுறுத்தல். மல்லிப்பட்டினம், சேதுபாவா, சத்திரம் ஆகிய 2 துறைமுகங்களில் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் வேலை நிறுத்தம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மேலும் 2 போலி மருத்துவர்கள் கைது. சுகாதாரத்துறையினருக்கு வந்த புகாரின் பேரில் பேரம்பாக்கம் பகுதியில் பிசியோதெரபி படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்தவர் கைது. கைது செய்யப்பட்ட போலி மருத்துவர்களின் எண்ணிக்கை 34ஆக அதிகரிப்பு. ஆயுத பூஜையை முன்னிட்டு நாமக்கல்லில் பொறி தயாரிக்கும் பணிகள் மும்முரம். பொறிக்கான ஆர்டர்கள் குவிந்திருப்பதால் உற்சாகத்தில் உற்பத்தியாளர்கள். பொறி தயாரிக்க கர்நாடகாவிலிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல். தஞ்சையை ஆண்ட மராட்டிய மாமன்னர் சரபோஜியின் 239வது பிறந்த நாள் விழா. விழாவை முன்னிட்டு தஞ்சை சரஸ்வதி மஹாலில் சரபோஜியின் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை மாலை அணிவித்து மரியாதை. சரபோஜி மன்னர் பிறந்த நாளை போற்றும் வகையில் புதிய நூல்களும் வெளியீடு. கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் வர்த்தக துறைமுக திட்டத்துக்கு எதிர்ப்பு. தேவிக்கோட்டில் துறைமுக எதிர்ப்பு இயக்கத்தினர் உண்ணாவிரதம். பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மனோ தங்கராஜ் உட்பட பலர் பங்கேற்பு. ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரவை அருகே 5 ஆண்டுகளாக பூட்டி கிடக்கும் நூலகம். போதிய பராமரிப்பு இல்லாமல் செய்தித்தாள்கள், புத்தகங்கள் சிதறி கிடக்கும் அவலம். உடனடியாக நூலகத்தை திறக்க பொதுமக்கள் கோரிக்கை. அரியலூர் மாவட்டத்தில் நலிவடைந்துள்ள ஒட்டுமரச் செடிகள் விற்பனை. குறைந்த அளவு மட்டுமே லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் வேதனை. மாவட்ட நிர்வாகம் உதவி செய்ய கோரிக்கை. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே விளை நிலங்களுக்குள் புகுந்து காட்டு பன்றிகள் அட்டகாசம். காட்டு பன்றிகளின் அட்டகாசத்தால் நாசமடைந்த வாழைகள். சேதமடைந்த வாழைகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சியில் குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து சாலையில் படுத்து மக்கள் மறியல். பல மாதங்களாக சுத்தமான குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. புகார் மனு அளித்தும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார். ஆழ்துளை கிணறு அமைத்து வருவதாக அதிகாரிகள் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்ட மக்கள். வேகமாக பரவி வரும் மர்ம காய்ச்சலை கட்டுப்படுத்த நடவடிக்கை. திருவான்மியூர் இம்காஸ் வளாகத்தில் பொதுமக்களுக்கு இலவசமாக நிலவேம்பு குடிநீர் கஷாயம் விநியோகம். 400க்கும் மேற்பட்டோருக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல். கடலூர் அருகே செல்லங்குப்பத்தில் மோட்டார் சைக்கிள் மீது அரசு பேருந்து மோதி விபத்து. 12ஆம் வகுப்பு மாணவி பரிதாபமாக உயிரிழப்பு. பள்ளிக்கு மோட்டார் சைக்கிளில் அழைத்து சென்ற சகோதரர் படுகாயம். சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 6 ரூபாய் உயர்ந்து 2985 ரூபாய்க்கு விற்பனை. சவரனுக்கு 48 ரூபாய் உயர்ந்து 23880 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி கிராம் 50 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனை. 4 முக்கிய கதாநாயகிகள் இணைந்து நடிக்கும் தமிழ் படம். ஜேம்ஸ் வசந்தன் இயக்கத்தில் ராதிகா, ஊர்வசி, சுஹாசினி, குஷ்பு நடிக்கும் புதிய படம். ஆஸ்திரேலியாவில் அடுத்த வாரம் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாக தகவல். பாராலிம்பிக்கில் தங்கம் வென்று தாயகம் திரும்பிய மாரியப்பனுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், கிராம தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் ஆகியோர் வரவேற்பு. தங்கம் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்தது மகிழ்ச்சி அளிப்பதாக மாரியப்பன் பேட்டி. சாதனை நிகழ்த்த உடலில் உள்ள குறைபாடு ஒரு தடையாக இருக்காது என்பதை தனது வெற்றி நிரூபித்திருப்பதாக மாரியப்பன் பெருமிதம். இத்துடன் நியூஸ் 7 தமிழில் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.